இங்க நம்ம ஹீரோ அவருக்கு வேலை பண்ண விஷயத்த மறைச்சிட்டு அவரோட பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாரு. ஹீரோ பொறுப்பு இல்லாம இப்படி ஜாலியா இருக்கிறத பத்தி டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் அவங்களோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடுறாங்க. இதை தெரிஞ்ச ஹீரோ அவரோட அண்ணன் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு லேடி மாதிரி மேக்கப் போட்டு விடுன்னு சொல்றாரு. அவர் ஒரு லேடி மாதிரி மேக்கப் போட்டு விடுறாரு. லேடி மாதிரி மேக்கப் போட்டு ஹீரோயினை ஏமாத்தி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. இங்க ஹீரோவுக்கு சமைக்கவும் தெரியாது, எந்த வேலையும் தெரியாது. ஆனாலும் அவங்க பசங்களுக்காக எல்லாத்தையும் கத்துக்கிட்டு செய்யறாரு. ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பசங்க ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க, நம்ம அப்பா தான் இங்க வந்திருக்காருன்னு. அது அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாரு ஹீரோ. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பெப்பர்னா ஆகாது, அதை தெரிஞ்ச ஹீரோ வேணும்னே அவரோட சாப்பாட்டுல கலந்துறாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப உடம்பு இல்லாம போயிடுது. ஹீரோ தான் அவரை காப்பாத்து ட்ரை பண்றாரு. அப்ப அவரோட வேஷம் எல்லாம் கலைஞ்சிருது. ஹீரோயின் பாத்துறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல ஹீரோக்கு டைவர்ஸ் கொடுத்துறாங்க. நீ சாட்டர்டே மட்டும் தான் குழந்தைங்களை பார்க்க முடியும்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் குழந்தைங்களும் அந்த வயசான அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க, அதாவது ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஹீரோ அந்த பாட்டி வேஷம் போட்டு ஒரு ஷோ பண்றாரு, அது செம ஹிட் ஆயிடுது. கடைசியா ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிரும். ஹீரோயினும் ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. நீங்க எல்லாமே எங்களால இருக்க முடியாது சொல்லி சேர்ந்துடுறாங்க.